ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகள்னு சொல்லி பல பயனுள்ள தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி கண் விழிக்கணும், எந்த மாதிரி பூஜை செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு உரிய 8 முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் மகா சிவராத்திரி விரதம். இது சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமான இரவாக கருதப்படுது. தேவர்கள், முனிவர்கள்னு சொல்லி எல்லா தெய்வங்களும் ஈசனை பூஜை செய்து வழிபடக்கூடிய காலம். அன்று இரவு முழுக்க கண் விழித்து சிவ பூஜை செய்கிறது கோடி புண்ணியம். மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டா மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்த பலனையும் சிவபெருமானோட அருளையும் நினைத்த காரியங்களை வெற்றின்னு சொல்லி பல விஷயங்களை ஒரே நேரத்தில் பெற முடியும். வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமான மனசார நினைச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு சகல பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. செய்த பாவங்கள் கழிந்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாளில் நம்ம கடவுள் கொடுக்குறார். அப்படிப்பட்ட சிவராத்திரியை நம்ம தவறவிடக்கூடாது. பொதுவாக ஒரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அதை சிவராத்திரியாக நம்ம எடுத்துப்போம். அதாவது ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தசி திதி தான் மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அது மகா சிவராத்திரி. அந்த வகையில் பிப்ரவரி 26ஆம் தேதி தான் சதுர்த்தசி திதி வரக்கூடிய மகா சிவராத்திரி தினம். பிரதோஷத்துக்கு அடுத்த நாள். முதல்ல சதுர்த்தசி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 26ஆம் தேதி காலை சரியா 10:18 தான் சதுர்த்தசி திதி பிறக்குது. அது பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேலாமே மகா சிவராத்திரிக்கான எல்லா பூஜைகளையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு கண் விழித்து பிப்ரவரி 27ஆம் தேதி நீங்கள் உங்கள் பூஜையை நிறைவு செய்யணும். கண் விழிக்கிறதும் பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு கண் விழித்து பிப்ரவரி 27ஆம் தேதி விடியற்காலை நீங்கள் பூஜையை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுக்க சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டா விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், துன்பங்கள் நீங்கும், முக்தி கிடைக்குமா. சிவபெருமானோட பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டா நினைத்த காரியங்கள் எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. சிவபெருமானை காலத்தோட கடவுள்னு குறிப்பிடுறது உண்டு. அதனால் சிவ வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது. ராகு காலம், யமகண்டம்னு சொல்லி எந்த கெட்ட நேரங்களோட பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாதான். மகா சிவராத்திரி பூஜைகள் அப்படிங்கிறது பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கிடும். அதாவது மாலை 6 மணிக்கு மகா சிவராத்திரிக்கான பூஜையை ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை 6:30 மணி வரைக்கும் நடக்குமா. அந்த நேரத்தில் விடிய விடிய எல்லா கோவில்கள்லையும் 4 கால பூஜைகள் நடத்தப்படுமா. ஒரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடக்குமா. மகா சிவராத்திரியோட 4 கால பூஜைகளில் ரொம்ப முக்கியமானது இந்த 3ஆம் கால பூஜை தான். இந்த 3ஆம் கால பூஜை அப்படிங்கிறது நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை 3 மணி வரைக்கும் நடக்கும். இந்த 3ஆம் காலத்தோட முதல் 50 நிமிடங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நேரத்தை செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிஷித கால பூஜைன்னு இன்னொரு பெயர் இருக்கு. இதுதான் சிவபெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப சரியான ஏற்ற நேரம். அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி இருக்குல்ல, அன்றைய தினம் இரவு 12:09 12:59 வரை இருக்கக்கூடிய இந்த 50 நிமிடங்கள் இருக்குல்ல, இந்த 50 நிமிடத்தில் நீங்கள் சிவபெருமான் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். இன்னொரு பக்கம் மகா சிவராத்திரி பூஜையில் இந்த 3ஆம் கால பூஜை அப்படி இருக்குல்ல, இது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமா. அந்த சமயத்தில் நாமும் சிவபெருமான் கிட்ட வழிபட்டா சிவபெருமானோட அருளும் பார்வதி தேவியோட அருளும் ஒரு சேர கிடைக்கும். மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் தான் நிறைவடையும். அன்னைக்கு காலையில் 7 மணியோட உங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலையில் பார்க்கலாம். இது மூலயமா செல்வ வளமும் சிவபெருமானோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் கூட
தூக்கத்தை பொருட்படுத்தாமல் அந்த 4 கால பூஜைகள்லையும் கலந்துக்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் தாராளமாக 4 கால பூஜைகளில் உங்கள் உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னா நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு கால பூஜை நடக்கும்போதும் சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவே இல்லை, இது நடந்தால் என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை வரும்ல. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கணும்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல், சோம்பேறித்தனம் படாமல், தூக்கத்தை பொருட்படுத்தாமல் 4 கால பூஜைகளில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க கண் விழிக்கக்கூடிய பக்தர்களுக்காக பானகம், சர்க்கரை பொங்கல், கேசரி, வடை, சுண்டல்னு சொல்லி விடிய விடிய ஏதாவது நைவேத்தியங்களை சுவாமிக்கு படைச்சிட்டு எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுமே பெரிய புண்ணியம்தான். அதை விட பெரிய புண்ணியம் உங்கள் கையால் தயார் செய்து எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கொடுக்கறது. பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணிக்கெல்லாமே 4 கால பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடக்குதுல்ல, அந்த 12 மணி நேரம் இருக்குல்ல, இந்த 12 மணி நேரத்தில் பக்தர்கள் பசி தூக்கம் எதையும் பொருட்படுத்தாமல் கோவிலில் இருப்பாங்க. அவங்களே அறியாமல் எப்பயாவது ஒரு பசி வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு டம்ளர் தண்ணீராக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முடிஞ்சால் கோவில் வாசலில் உங்கள் ஊர் பகுதியில் கூடிய கோவிலில் தண்ணீர் பந்தல் அமைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம், சர்க்கரை பொங்கலோ கேசரியோ உங்களால் என்ன முடியுதோ அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. அதுவே பெரிய புண்ணியம்தான். இது போக நீங்கள் 4 கால பூஜைகளையும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சனி மகா பிரதோஷம் எந்த அளவுக்கு விசேஷமோ, ஒரு சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் முறையாக வழிபட்டீங்கன்னா வருடம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரதோஷ தினங்களையும் வழிபட்ட ஒரு பலனை பெற முடியும் இல்லையா? ஆனால் நம்மள நிறைய பேர் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிர சதுர்த்தசி திதி, அதாவது இந்த சிவராத்திரிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கோவில்களில் சிவபெருமானுக்கு பூஜை நடந்தாலும் மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மக்கள் அந்த அளவுக்கு பெருசாக விருப்பம் கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மாற்று வழி, இது வரைக்கும் வாழ்க்கையில் மகா சிவராத்திரிக்கு விரதம் இருந்ததில்லை, இவ்வளவு ஏன் சிவபெருமான வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மகா சிவராத்திரி ஒரு பெரிய மாற்று வழி, ஒரு குறுக்கு வழி தான். கோவிலில் போயிட்டு 4 கால பூஜைகளை கலந்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்து என்ன விதமான நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைச்சி நீங்கள் சிவபெருமானை வணங்குறதும் கோடி புண்ணியம்தான். 4 கால பூஜைகளில் ஏதாவது ஒரு கால பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க மாலை ஒரு 6:30 to 7 மணி இந்த நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் மறக்காமல் சிவபெருமானுக்கு வழிபாடு நடத்திடுங்க. ஒருவேளை பகல் நேரத்தில் வீட்டில் பூஜை நடத்த போகிறீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு மேலே செய்யுங்க. ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் சதுர்த்தசி திதி, அதாவது இந்த மகா சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.